வணக்கம், வெல்கம் டு மிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மிதாஸ் கிச்சனில் வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜ் புலாவையே நம்ம கர்நாடகா ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வெஜ் புலாவுக்கு நம்ம தேங்காய்லாம் சேர்க்க மாட்டோம். பட் கர்நாடகா புலாவுன்றதுனால இதில் நம்ம தேங்காய் சேர்த்து பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, அரை கேரட், 2 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, 1 கப் அரிசியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். நல்லா அரிசியை களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கொத்தமல்லி 2 டேபிள் ஸ்பூன், புதினா 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1/4 கப், சோம்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், அப்புறமா ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இந்த வெஜ் புலாவுக்கு நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா இது கூட பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், பீன்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த புலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அந்த மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு, அது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுபட்டு வாசனை வந்ததும் 2 பல்லு பூண்டு, 1 இன்ச் இஞ்சி சேர்த்துட்டுருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 கப் தேங்காய். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டதும் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நான் தேவையான பொருட்களை சொல்ல மறந்துட்டேன். ஸோ காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறோம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா அரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த கர்நாடகா புலாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலேருந்து தான் பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் வரும். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் சேர்த்த உடனேயே உங்கள் வீடே மணமணக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ இந்த மசாலாவை சேர்த்து நம்ம புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 3 கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் கிட்ட ஜீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கட்டும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி சுருங்கட்டும். இது தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் சேர்த்த உடனே உங்களுக்கு இந்த புலாவோட வாசனை தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இது லேசாக வதங்கினதும் நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். நீங்கள் வேறு எதான காயும் கூட சேர்த்துருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் கொத்தமல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கடைசியாக இந்த அரிசி சேர்த்துடலாம். 15 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்து வச்ச சாப்பாட்டு அரிசி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு கலரிக்கோங்க. ரொம்ப கலர வேண்டாம், ஏன்னா அப்புறம் அரிசிலாம் உடஞ்சி போயிடும். நல்லா கலந்துட்டு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இது ஒரு கலரி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. இதை ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ ப்ரெஷர் போனோடனே நம்ம இதை திறந்து பார்ப்போம். இது நல்லா ஆற நல்லா உதிரியாக வந்துடும். ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பிளேட்டில் மாற்றியாச்சு.
நீங்கள் வந்து இது கூட ரைத்தா தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கர்நாடகா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு குவிக் லஞ்ச் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து என்னடா அது எப்போ பார்த்தாலும் யூஸ்வலாக ஒரு புலாவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கர்நாடகா புலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மித்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.